ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 10/4/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, நீங்கள் புத்துணர்வு அடையிறதுக்காகத்தான் பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. இங்கே மதுபனில் உலகியல் வைப்ரேஷன்லேருந்து விலகி இருக்கிறீங்க. சத்தியத்துடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா? ஸோ அப்போ இரட்டை நன்மை. ஒன்று, உலகியல் விஷயத்துலேருந்தும் விலகி இருக்கிறோம். இன்னொன்று, பாபாவோடும் நெருங்கி இருக்கிறோம். ஸோ அதன் மூலமாக நம்முடைய உண்மையான குணமான அமைதியை அனுபவம் செய்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு மதுபனில் இருக்குது. கேள்வி: பாபா குழந்தைங்களுடைய முயற்சிக்காக தொடர்ந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அது என்ன? இனிமையான குழந்தைகளே, உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன், தயவு செய்து உலகியல் விஷயத்தை பற்றி உங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்காதீங்க. இவங்க இப்படி அவங்க இப்படின்னு பொருளை பேசாதீங்க. அப்படி யாராவது வீண் விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தால் கூட கேட்டும் கேட்காம இருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நல்ல குழந்தைங்க தன்னுடைய சேவை பண்ணி முடித்த உடனே அப்படியே பாபா நினைவில் மூழ்கிடுவாங்க. வீண் விஷயத்தை பேச மாட்டாங்க. இப்போ அஞ்ஞானிகள்லாம் இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கு முடிஞ்சோடனே சாப்பிட போகிறாங்க, டீ குடிக்க போகிறாங்கன்னா இந்த கதை அந்த கதை பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சேவை முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு போயிடணும். பரந்தாம வீட்டுக்கு போய் பாபாவை நினைவு பண்ணிடணும். ஆனால் சில குழந்தைங்க தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டோம், தேவையில்லாத விஷயத்தை கேட்டுக்கிட்டோம் இருக்கிறாங்க. அதுவும் எப்படி கேட்குறாங்க? ரொம்ப ஆனந்தமாக கேட்குறாங்கன்ற, ரொம்ப ஆனந்தமாக வீண் விஷயத்தை பேசுகிறாங்க. இதனால் நிறைய நேரம் வேஸ்ட் ஆகுது, சங்கமேகம் சம்பாதிக்கிறதுக்கான நேரம். ஸோ இந்த நேரம் வீணாக்குறீங்க, அப்புறம் முன்னேற்றம் இருக்காது. ஓம் சாந்தி. 2 தடவை ஓம் சாந்தி சொன்னால் கூட சரிதான். ஏன்னா உள்ள 2 ஆத்மா இருக்குது இல்லையா? சிவபாபா, பிரம்மா பாபா ஆத்மா இருக்குது. ஓம் சாந்தியுடைய அர்த்தம் என்ன? நான் அமைதியான ஆத்மா. என்னுடைய சுய தர்மமே அமைதின்னும் பொழுது அதை வெளியில் போய் காட்டிலெல்லாம் போய் தேட முடியாது, அது உள்ளே தான் இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், நான் அமைதியானவன். ஓம் சாந்தினா நான் அமைதியானவன். இது ரொம்ப ஈஸி அதை உணர்வது. ஆனால் மாயையோடு யுத்தம் பண்ணுறதுனால அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மாயையோட யுத்தமே என்னது? வெளி உலக விஷயம் உள்ளே வர்றது தான். இப்போ நான் ஆத்மா அப்படின்னாலே உடல்லேருந்து முற்றிலும் விடுபட்டுட்டேன், உடலின் உலகத்திலேருந்து முற்றிலும் விடுபட்டுட்டேன்னு அர்த்தம். ஸோ அப்போ தானாகவே அமைதியில் நிலைச்சிருக்க முடியும். எல்லையற்ற தந்தையை தவிர இந்த அற்புதமான ஞானத்தை வேறு யாருமே கொடுக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் மட்டும்தான் ஞானக்கடல். மனிதர்களை ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. படைப்புடைய முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை அந்த படைப்பவர் மட்டும்தான் கொடுக்கிறார். இப்போ நாம் அந்த ஞானத்தை அடையிறோம். சில ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைங்க கூட இதை மறந்துடுறாங்க. ஏன் மறக்கிறாங்க தெரியுமா? பாபாவுடைய நினைவு மெர்க்கூரி மாதிரி இருக்குதுன்ற. பாதரசம் கையில் வச்சோன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது, அப்படியே உருண்டு ஓடிடும். அந்த மாதிரி நினைவு ஒட்ட மாட்டேங்குது. டக்கு டக்குன்னு மற்ற விஷயங்கள் வந்துடுது. புத்தி ஃபுல்லாக அதை ஒட்டி வைக்கணும்னு நினைக்கிறோம், முடியல. ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக வரிசைக்கிரமமாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஸ்கூலில் ரேங்க் கொடுக்குறாங்க தானே. தங்க யுகத்தில் இந்த மாதிரிலாம் ரேங்க்கெல்லாம் போட மாட்டாங்க. இது ஸ்கூல். இதை புரிஞ்சிக்கணும் இந்த ஞானத்தை அப்படின்னா விசால புத்தி வேணும்.
அரை கல்பமும் பக்தி நடக்குது. பிறகு ஞான கடல் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்த அரை கல்பத்திற்கு ஞான மார்க்கம் நடக்குது. ஆனால் ஞானம் இந்த கடைசி 1 வருடம் தான் கிடைக்கிது பக்தி முடிஞ்சோன்னு. பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்களால் இந்த ஞானத்தை ஒருபொழுதும் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் தேகதாரிகள். தேகத்தை மறந்து என்னை நினைன்னு தேகம் கொண்ட மனிதன் யார் சொல்ல முடியும்? ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? சிவபாபா பக்தி பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. அவர் யாருக்கு பக்தி பண்ணுவார்? யாருக்கு தனக்கென்று சொந்த உடலே இல்லையோ அவரைத்தான் நாம் எல்லோரும் பக்தி பண்ணுறோம். ஏன்னா அவர் தான் தண்ணியில் அழுக்கை சேர்த்துக்காமல் இருக்கிறார். மற்றபடி அவர் பக்தி செய்கிற அளவுக்கு அவரை விட உயர்ந்தவர் யார் இருக்கிறா? மனிதர்கள் தான் யாரையாவது பக்தி செய்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இறைவனுடைய படைப்புகள். படைப்பவரை பக்தி செய்கிறாங்க. ஒரே ஒரு தந்தையைத்தான் படைப்பவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊனக்கண்ணால் பார்க்குற அத்தனையும் படைப்புகள். சித்திரங்கள், சிலைகள், மனிதர்கள், மரம் செடி கொடிகள் எல்லாமே படைப்பு. அதை புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் படைப்பை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. படைப்பவரை மட்டும்தான் நினைக்கணும், வழிபடணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மறந்துடுறோம். பாபா சொல்கிறாரு, தந்தை இல்லாமல் எல்லையற்ற ஆஸ்தியை உங்களால் அடையவே முடியாது. சொர்க்கத்தின் சுயராஜ அதிகாரத்தை கொடுப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். ஸோ அவர் மூலமாக தான் நம்ம அடைய முடியும். அதற்கான ஞானத்தை அவர் தான் கொடுக்கிறார். 5000 வருடத்திற்கு முன்பு அந்த சொர்க்க ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது. சூரிய சந்திர வம்சத்தினர் 2500 வருடம் அவங்களுடைய ராஜ்யம் நடந்தது. இதெல்லாம் உண்மையிலே நேற்றைய விஷயம் இல்லை. இந்த 5000 வருடம் பாதி பகல் பாதி இரவு அப்படின்னா நேற்றைய விஷயம்தான் ராஜ்யம் இருந்தது. பாபாவை தவிர வேற யாரும் இதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. இதை கொடுத்து நம்மை தூய்மை ஆக்கக்கூடிய தூய்மை ஆக்குபவர், பதித்த பாவனர் அவர். ஸோ இதையெல்லாம் நமக்கு புரிய வைத்து நம்மை மாற்றுவதற்கு பாபாவுக்கு அதிக நேரம் எடுக்குது. அப்பவுமே கூட கோடியில் சிலர், கையடக்கமானவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஞானத்தை. ஸோ இந்த கால சக்கரத்தை பாபா புரிய வைக்கிறாரு. ஒட்டுமொத்த உலகத்துக்கான ஞானம் இது. இருந்தாலும் எல்லோரும் இதை கேட்கறதும் கிடையாது, கேட்குறவங்க புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஏணிப்படி சித்திரமும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக உருவாக்கப்பட்டு இருக்குது. இருந்தாலும் சில மனிதர்கள் அகங்காரம் பிடித்தவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. பாபா சொல்கிறாரு, யார் திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கிறாங்க இல்லையா, இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக, அவங்களுக்கு இதை புரிய வச்சு ஆத்ம உணர்வில் திருஷ்டி கொடுங்க. ஸோ அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் பாபா குழந்தை ஆகியிருக்கிறாங்க, மண்டபத்தை கொடுத்தவங்க. இன்னும் போக போக எல்லாருக்கும் இந்த விஷயம் பிடிக்க ஆரம்பிக்கும். குழந்தைங்க இதை எல்லோருக்கும் புரிய வைக்கணும். பாபா யாருக்கிட்டையும் போக மாட்டார் இல்லை, அவருடைய பங்கு அங்கே இல்லை. ஏன் போக மாட்டார்? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன் போக மாட்டார்னு
ஸோ ஒரு காரணம், அந்த பாக்கியத்தை நாம் தான் அடையணும். அப்போ அவர் செஞ்சிட்டா கடைசியில் அவர் செய்வார் இல்லையா, காட்சி காட்டுறது. அதுக்கு நமக்கு மார்க்கு கிடையாதுன்ற. இப்போ முடிந்த அளவுக்கு டைம் கொடுக்குறார், சம்பாதிச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ அதுக்காக தான் அவர் கவனம் இருக்கிறார். அதுதான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர், நான் அந்த படையில் பங்கு கொள்ள மாட்டேன், கூடவே இருப்பேன், ஆனால் நான் பங்கு கொள்ள மாட்டேன். ஏன்னா நீங்கள் தான் மாயை வெல்லணும், நீங்கள் தான் பொக்கிஷத்தை அள்ளணும். ஸோ வழியை சொல்வது மட்டுமே பாபாவுடைய வேலை. அதுவும் குழந்தைங்களுக்கு மட்டும் வழியை சொல்கிறேன். ஸோ அதில் எந்த குழந்தை எத்தனை பேரை உருவாக்குறாங்க அது உங்கள் பாடுன்றார். பகவானுடைய மகா வாக்கியம், பூஜை செய்கிறவங்கள பூஜைக்கு தகுந்தவர்கள்னு சொல்ல முடியாது. இல்லை, நேற்று அந்த ஃப்ரெண்டு சொல்லும்போது, ரம்ஜான் பற்றி முஸ்லீம் ஃப்ரெண்ட் சொல்லும்போது சொன்னது இதுதான். அல்லாஹ் மட்டுமே பூஜைக்கு தகுந்தவன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டால் தான் அவங்க முஸ்லீம். ஸோ அதான் பாபா சார் அப்படின்னு அர்த்தம். மற்றவர்கள்லாம் பூஜாரிகள் எப்படி பூஜைக்கு தகுந்தவர்களாக ஆவாங்க? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளே பூஜைக்கு தகுந்தவர்களாக தேவதையாக ஆகும்போது ஆகிடுறோம். கலியுகத்தில் ஒரு மனுஷன் கூட தூய்மை கிடையாது. அந்த பூஜைக்க தகுந்த தேவதைகளுடைய ராஜ்யத்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜைக்க தகுந்த கடவுள் தான் உருவாக்குறார். அவர் கூட சேர்ந்து நாமும் உருவாக்குறோம். அப்படி உருவாக்குறதுனால நாம் அரைக்கல்பம் பூஜைக்கு தகுந்தவர்களாக மாறுறோம். அடுத்த அரைக்கல்பம் நாமளே பூஜாரியாக நரகத்தில் மாறிடுறோம். இந்த பிரம்மா பாபா கூட எத்தனை குருக்கள் பின்னாடி அலைஞ்சார் தெரியுமா? இப்போ அவருக்கு தெரியுது, குருவை ஏற்றுக்கிறது பக்தி மார்க்கத்தின் விஷயம். இப்போ தன்னையே பூஜிக்க தகுந்தவராக ஆக்கக்கூடிய அந்த சத்குருவை நான் அடைஞ்சிட்டேன். என்னை மட்டுமல்ல, உங்கள் எல்லோரையும் பூஜிக்க தகுந்தவராக மாத்துறார் பாபா. எல்லா ஆத்மாக்களும் பூஜிக்க தகுந்த சதோ பிரதானமானவர்களாக மாறிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஞானம் எடுக்கிற வரைக்கும் எல்லாம் தமோ பிரதான பக்தர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். விழுந்து விழுந்து பக்தி செஞ்சாலும் நீங்கள் தமோ பிரதானமானவர்களே. எப்போ பாபாவின் நினைவில் பாபாவுடைய அறிமுகத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாபாவின் ஞானத்தை அசப்போட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தமோ பிரதானத்தை சதோ பிரதானத்தை நோக்கி முன்னேறி போகிறீங்க அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும். பாபா சொல்கிறாரு, இந்த கலியுகத்தில் ஒருத்தர் கூட பூஜைக்கு தகுந்த தூய்மையான ஆத்மா கிடையாது. ஏன்னா எல்லாரும் விகாரத்தினால தானே பிறக்கிறாங்க. இது ராவண ராஜ்யமாச்சு. உலகத்திலேயே நம்பர் 1 ஆத்மாவாகிய லக்ஷ்மி நாராயணன் கூட மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்க பூஜைக்கு தகுந்த தேவதையாக சொர்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால அவங்க காமத்தினால பிறக்கிறது கிடையாது, யோக பலத்தினால தான் பிறக்கிறாங்க. ஏன்னா அங்கே ராவணனே கிடையாது. மனிதர்கள் இதை பற்றி பேசினால் கூட ராமராஜ்யம் எப்போ இருந்தது, ராவண ராஜ்யம் எப்போ இருந்தது அப்படின்னு தெரியாது. ராமராஜ்யம் வேணும்னுவாங்க, ராவண ராஜ்யம்னுவாங்க. இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியாது. இப்போ எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது பாருங்க. இந்த சபா அந்த சபா, இந்த கழகம் அந்த கழகம்ன்ட்டு.
ஸோ அப்படி கட்சி ஆரம்பித்தால் கூட ஒருத்தர்கிட்ட இருந்து காசு வந்துடுச்சுன்னா இந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தமோ பிரதானமான உலகம். ஏன்னா மக்கள் பணி செய்கிறதுக்கு தான் அரசியல். ஆனால் அரசியல்லே காசை வாங்கிட்டு கட்சி கொள்கை எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்க. ஆனால் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கலியுகம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் கல் புத்திக்காரங்க. நாமும் தங்க புத்தி உடையவர்களாக மாறிட்டு இருக்கிறோம். அதுலேயும் சிலர் 20% தங்கமாகவும் சிலர் 50% தங்கமாகவும் ஆகிறாங்க. பாபா சொல்றாரு, ஒரு முழு ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இன்னும் கூட மேலேயே இருக்கிற ஆத்மாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சர்க்கஸில் ஒரு சிலர் அந்த பர்ஃபார்மர், சர்க்கஸ் செய்கிறவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, மற்றவர்கள் சாதாரணமாக இருப்பாங்க. ஸோ அந்த ரொம்ப சூப்பராக இருக்கிறவங்க மேலே தான் கண்ணு போகும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நாடகத்தில் மிக சூப்பரான நடிப்பு யாருடையது? எல்லையற்ற தந்தையுடையது. அதனால்தான் உங்களுடைய பார்வை, மனம், புத்தி எல்லாமே அவரிடம் மட்டுமே இருக்கணும். ஸோ பாபா எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நாம் புத்துணர்வு அடையிறதுக்காக வந்திருக்கிறோமே தவிர சும்மா உட்காந்துட்டு தூங்கிட்டு போகிறதுக்காக வரல. சிலர் கல்புத்திக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ பாபா வீட்டுக்கு வந்தும் அவங்க உலகியல் வைப்ரேஷனே பரப்பிட்டு இருப்பாங்க, உலகியல் வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க. அதனால தான் அப்படி மதுபனுக்கு அஞ்ஞானி ஆத்மாக்களை அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். குழந்தைங்களுக்கு பாபாவுடைய வழிப்படி ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக தான் மாயையின் மீது வெற்றி அடைய முடியுது. ஆனால் மாயை என்ன பண்ணும்? இங்கே பாரு அங்கே பாருன்ட்டு உங்களுடைய மனதை இங்கும் அங்கும் அலைக்கழிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் மாயாவுடைய வேலை. ஆனால் இங்கே பாபா உங்களுடைய புத்தியை ஒரே பக்கம் ஈர்த்து வைக்கிறார். பாபா எதுவும் தப்பாக சொல்லலை. ஏன்னா அவர் பேரே சத்தியம், சத்தியமானவர். நாம் அந்த சத்தியமானவரின் தொடர்பில் உட்காந்துட்டு இருக்கிறோம். மற்றவர்களெல்லாம் பொய்யான தொடர்பில் இருக்கிறாங்க. அதனால் அந்த பொய்யான தொடர்பில் பொய்யான வேதங்களை படித்து சொல்கிறதை எப்படி நீங்கள் சத்சங்கம்னு சொல்ல முடியும்? அங்கே சத்தியமானவர் இருக்கிறாரா, அல்லது அவங்க பேசுகிறதுல சத்தியம்தான் இருக்குதா? சங்கம் மட்டும் இருக்குது, குழு மட்டும் இருக்குது. ஆனால் சத்தியமானவருடைய குழு கிடையாது. ஒரே ஒரு சிவத்தந்தையை மட்டும்தான் சத்தியமானவர்னு சொல்கிறோம். மனிதர்கள் பரமாத்மாவைத்தான் பூஜை பண்ணுறாங்க, ஆனால் யாரை பூஜை பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுபவர் பரமாத்மா தான். ஸோ அது தெரியாமலே பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் குருட்டு நம்பிக்கை. ஆகா கானுக்கு பார்த்தீங்களா எத்தனை சிஷ்யர்கள் இருந்தாங்க? எங்கே போனாலும் அளவற்ற பரிசு கிடைச்சது அவருக்கு. வைரத்தினால அவருடைய எடைக்கு எடை வைரம் போட்டு தானம் பண்ணாங்க. ஸோ ஜென்ரலாக வைரத்துக்கு நிகராக ஒருத்தருடைய வெயிட்டுக்கு ஏற்ப வைரத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக தங்க யுகத்தில் வைரம், வைடூரியம் எல்லாம் கல் மாதிரி அளவற்ற இருக்கும். நீங்கள் விளையாடக்கூடிய கல் மண் மாதிரி இருக்குன்ற. ஸோ ஆகா கான் அப்படின்ட்டு அப்போ இருந்திருக்கிறார். யூடியூப்லலாம் கூட அவருடைய வீடியோஸ் இருக்கும். அவரை எடைக்கு எடை வைரத்தை நிரப்பி கொடுத்துருக்குறாங்க. வைரம் எவ்வளோ காஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் அவருக்கு அப்படி தீவிரமான ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் இந்த வைரம் வைடூரியெல்லாம் கல் மாதிரி உங்களுக்கு இல்லையா
கல் மண் மாதிரி கிடக்கும் அளவற்று. அதனால் அதை எடுத்து நீங்கள் பில்டிங்லலாம் பதிச்சு வைப்பீங்களாம். ஆனால் இங்கே யாராவது வைரத்தை தானமாக கொடுக்குறாங்களா? கொடுக்கறது கிடையாது. ஸோ ஆனால் அங்கே அதுக்கு வேல்யூவே இருக்காது சொர்க்கத்தில், அவ்வளோ கிடக்கும் வைரம். ஸோ இங்கேயும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமாக காசு உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே புண்ணியாத்மாவாக யாராவது இருக்கிறாங்களா என்ன? சொல்கிறாங்க ஆகாக்கான்றது ஒரு மத குரு அவர். ஸோ அவரையே பாபா பாவாத்மான்னு தான் சொல்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் பாவாத்மாவுக்கு தானே இந்த தானம் பண்ணுறீங்க. அப்போ பாவாத்மாவுக்கு தானம் பண்ணவருக்கும் அந்த பாவம் வந்து சேரும்ன்றார், கர்ம கணக்கு வந்து சேரும்ன்றார். ஸோ இப்படியே அப்போ என்ன பண்ணுற, தானம் பண்ணியே பாவத்தை சேர்த்துக்கிறாங்க. அஜாமில் மாதிரி பாவிகளாக ஆகிடுறாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு எந்த மனித குருமாரும் சொல்லிக் கொடுக்கல, கடவுள் சொல்லிக் கொடுக்குற. அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஒவ்வொரு படத்திலும் பகவான் பேசுகிறாருன்ற வார்த்தை எழுதி இருக்கணும். அதுவும் திருமூர்த்தி பகவான் சிவன் பேசுகிறாருன்னு எழுதியிருக்கணும். ஏன்னா சும்மா கடவுள்னு சொன்னால் கூட உங்களுக்கு குழம்பிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி மனிதர்களையெல்லாம் கடவுள்னு சொல்லிடுறாங்க இல்லையா? ஸோ திருமூர்த்தி சிவபகவான் வாக்கியம் அப்படின்னு எழுத சொல்கிறார். ஆனால் அப்படி போட்டாலும் நம்ம ஊரில் குழம்பிடுவாங்க, அது வேறு விஷயம் இல்லையா? திருமூர்த்தின்ற வார்த்தையை இங்கே கேள்விப்பட்டது கிடையாது இல்லையா? அப்போ மும்மூர்த்திகளை படைத்த சிவன் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் மும்மூர்த்தியை விட உயர்ந்தவர் சிவன்னு புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று, மும்மூர்த்தியில் ஒருத்தர் தானே சிவன் அப்படின்னு தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம் பக்தி மார்க்கத்தில். ஸோ அதையும் அவங்க கேட்க வருவாங்க. ஸோ அப்படி போட்டால் வசதியாக இருக்கும். கடவுள் நிராகாரர் இல்லையா? அதனால் கண்டிப்பாக திருமூர்த்தின்ற வார்த்தையை எழுதணும். ஏன்னா திருமூர்த்திக்கு தேகம் இருக்குது, சிவனுக்கு தேகம் இல்லை. அப்போ அந்த திருமூர்த்தியை படைத்த இறைவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே இவங்க திருமூர்த்தி படம், பிரம்மா விஷ்ணு சங்கருடைய படம் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் அதில் சிவனுடைய படம் இல்லை. சங்கரரை சிவனை தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. பிரம்ம தேவதாய நமக அப்படின்னு வணங்குறாங்க, அவரை குருன்னும் சொல்லிடுறாங்க இல்லையா? குரு பிரம்மான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனையும் சங்கரரையும் கூட ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னால் கூட பரவாயில்ல, சிவனும் விஷ்ணுவும் ஒருவரேன்னு வேறு சொல்லுவாங்க. அது நம்ம ஊரில் மட்டும்தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா பாபா அதை பற்றியும் பேசியிருப்பார்ல. சங்கர் எப்படி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஸ்தூல வதனத்தில், அவர் இருப்பது சூக்ஷ்ம வதனத்தில். எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? அவருக்கு இங்கே பாகமே கிடையாது. சங்கருக்கு அமரக்கதை இருக்குது. அந்த அமரக்கதையை சங்கர் பார்வதிக்கு சொன்னதாக கதை இருக்குது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் பார்வதிகள், நீங்கள் இங்கெல்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு அமரக்கதை ஞானத்தை கொடுப்பவரோ சிவத்தந்தை. உங்களை ஆத்மானு உணர்ந்து கொடுக்கிறார். இப்போ சிவனுக்கு பதிலாக சங்கர் கொடுத்ததாக தவறாக எழுதிட்டாங்க. இவ்வளவு நாள் நீங்கள் செய்த பக்திக்கான பலனையெல்லாம் ஒரு சிவத்தந்தை தான் கொடுப்பார். அவருடைய பேர் சிவ பாபா, அவ்வளோதான். ஈஸ்வரன் பகவானெல்லாம் கூட கிடையாது. உண்மையாக சிவபாபான்ற அந்த வார்த்தை தான் மிக மிக இனிமையான வார்த்தை. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. இல்லை கணவன் மனைவி சொல்லுவாங்க, என்னை நீ இப்படி கூப்பிடு, இதுதான் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பாபா சொல்கிறார், சிவபாபான்னு கூப்பிடு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. பாபான்னு கூப்பிடு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்றார். பாபாவே சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே,
இப்போ குழந்தைன்னு கூப்பிட்டா அவர் நமக்கு அப்பாவாக தானே இருப்பார். ஆத்மாக்களில் சமஸ்காரம் நிரம்பி இருக்குது. எந்த ஆத்மாவும் கர்மத்தின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு இருக்க முடியாது. ஒருவேளை விடுபட்டு இருக்க முடிந்தால் ஆத்மா அழுக்காவே ஆகியிருக்காதே, உலகம் அழுக்காவே ஆகியிருக்காதே. ஸோ கண்டிப்பாக செய்யும் கர்மம் ஆத்மாவை கலங்கப்படுத்துது. அதனால தான் அது அழுக்காகுது, கீழான நிலையை அடையுது. ஆனால் தேவதையாக இருக்கும்போது ஆத்மாக்கள் உயர்ந்த நிலையில் இருந்தது. அதனால தான் அவங்களுடைய மகிமை. நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்கள், நாங்கள் கீழான பாவிகள் அப்படின்னு சொல்கிறோம். உங்களை, அதாவது பாபா குழந்தைகளை இப்போ தேவதைகள்னு சொல்ல முடியாது. தேவதையாக பாபா உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் மாறிடல இன்னும். குருநானக் கிரந்தத்தில் சத் ஸ்ரீ அகால் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சத்தியமான அழிவற்றவர் அந்த உயர்ந்த சத்குரு மட்டுமே. அவர் ஒருவரை மட்டுமே நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொன்னால் கூட அதை அவங்க செய்யறது இல்லையே. அந்த சத்குருவையா நம்புகிறாங்க? குருநானக் சொன்னதெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. முஸ்லீம்கள் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லைன்றாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறதையே கேட்குறாங்க. அதான் பாபா சொல்கிறார், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. பாவம் அதுவே அவங்களுக்கு தெரியல. அவங்க சொல்கிறதுடைய அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. உண்மையான சத்குரு சிவத்தந்தை தான் அழிவற்றவர். அவர் தான் நமக்கு அழிவற்ற ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை எடுக்கும் நீங்களும் வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. சிலர் பாபா முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருந்தா கூட எதுவும் புரியாதவர்களாக இருக்கிறீங்க. இங்கேருந்து போன உடனே கேட்டதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ பாபா உங்களுக்கு தடை விதிக்கிறார் வெளி உலகத்தின் விஷயங்களை கேட்கறதுக்கு, வெளி உலகத்து புரளி விஷயங்களை கேட்கறதுக்கு. ஏன்னா அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அந்த நினைவு வரும். நாளைக்கு அவங்களுக்கு நீங்கள் தானே முக்தி கொடுக்கணும், ஜீவன் முக்தி கொடுக்கணும். அவர்களுடைய பலகீனங்களை எல்லாம் புத்தியில் நிரப்பி வச்சிருந்தா அவங்கள பார்க்கும்போது இதயபூர்வமாக உங்களுக்கு எப்படி சுபபாவனை வரும்? அதுக்கு தான் வெளி உலக விஷயம், இவங்க இப்படி அவங்க இப்படி எதையும் கேட்காதீங்க. சில குழந்தைங்க குஷி குஷியாக வீண் விஷயத்தை கேட்குறாங்க, பேசுகிறாங்க. அதனால் முதல் அடி என்ன தெரியுமா? பாபா சொன்ன உயர்ந்த மகா வாக்கியம் மறந்து போயிடுது. எப்படி கோயிலுக்கு போன உடனே உட்காருவாங்க இல்லையா, எல்லாத்தையும் சுற்றிட்டு வந்து கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நேராக வீட்டுக்கு வருவாங்க அதே சிந்தனையில். அந்த மாதிரி பாபாவுடைய முரளி அதை கேட்டுட்டு அப்படியே தனியாக உட்காந்துட்டு அல்லது வேலை செஞ்சாலும் செய்யுங்க, வேறு எந்த விஷயத்தையும் நினைக்காமல் இருங்க. தானாகவே நீங்கள் கேட்ட அந்த பாபாவுடைய முரளி மேலே வர்றதை பார்ப்பீங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் அதை முடித்த உடனே வேறு ஏதாவது யூடியூப்பில் பார்க்குறது, யார் கூடயாவது ஃபோன் போட்டு பேசுகிறது, அப்போ அதுதான் ஞாபகம் வரும். அதை பற்றி தான் சிந்தனை பண்ணுவீங்க, அதை பற்றி தான் பேசுவீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், கேட்காதீங்க. நல்ல குழந்தைங்க தன்னுடைய சேவையை முடித்த உடனே அப்படியே ஆத்ம உணர்வு மற்றும் பரமாத்மா நினைவு போதையிலே மூழ்கிடுவாங்க. நான் என்னவா ஆகிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, பாபாவே கிடச்சிருக்கிறார், அந்த மாதிரி விஷயத்தில் மூழ்கிடுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருடைய
ராஜ்யம் இருக்குது. உண்மையிலே லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிற பேர் பிறக்கும்போதே அவங்களுக்கு வைக்கல, திருமணம் ஆகும்பொழுது தான் கொடுக்கப்படுது. அது ஒரு பட்டம். அந்த ராஜ பதவி, முதலாம் பல்லவன் இரண்டாம் பல்லவன் மாதிரி முதலாம் நாராயணன் இரண்டாம் நாராயணன். ஸோ ராதாகிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணன் ஆகுறாங்க திருமணத்துக்கு பிறகு. சொர்க்கம்னு சொன்ன உடனே நம்ம மைண்டில் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஞாபகம் வர்றார். லக்ஷ்மி நாராயணன் கூட ஞாபகம் வர்றது கிடையாது. ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, பரிசுத்தமானவர்கள் இல்லையா குழந்தைகள். ஸோ சொர்க்கத்தில் எப்படி குழந்தையின் பிறப்பு ஏற்படுது அப்படின்னு காட்சி பார்த்துருக்குறீங்க. அங்கே நர்ஸ் இருப்பாங்க, குழந்தை பிறந்த உடனே எடுத்து பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். எது நடந்தாலும் அது நாடகப்படி நடக்குது, கூடவே நன்றாகவே நடக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கான வேலையே கிடையாது. நாடகத்தில் பதிவானது நடக்குது, நிச்சயிக்கப்பட்டது நடக்குது. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஏன் என்னுடைய பாகம் கூட நாடகத்தின்படி தான் நடந்துட்டு இருக்குதுன்னு பாபாவே சொல்கிறார். அதே மாதிரி தான் மாயையுடைய வேலையும் கூட. மாயையும் அவதரிக்குது, சிவபாபாவும் அவதரிக்கிறார். சில குழந்தைங்க பாபாவுடைய வழியை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் பல குழந்தைங்க மாயாவின் வழியை ஃபாலோ பண்ணுறாங்க. யார் அந்த ராவணன் பார்த்துருக்குறீங்களா? படத்தில் தானே பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது ஒரிஜினலாக ராவணன் யார். 5 விகாரம் ஆணிடமும் 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அதேமாதிரி சிவபாபாவுடைய ரூபம் என்ன? ஒரு புள்ளி. ராவணனுடைய ரூபம் என்ன? எப்போ இந்த 5 விகார பூதம் வருதோ அதைத்தான் ராவணன்னு சொல்கிறோம். இந்த உலகமே அந்த விகார பூதங்களின் உலகம். அதுதான் சாத்தான்களின் உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் இப்போ சரியானவர்களாக சீர்படுத்தப்படுறோம் பாபாவினால். இங்கே உடம்பு கூட அசுரத்தனமாகத்தான் இருக்குது. உங்களை மாற்றிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தூய்மையாகிறீங்க. பிறகு இந்த உடம்பை விட்டுட்டு சதோப்பிரதான உடலை எடுப்பீங்க, தூய்மையான உடலை எடுப்பீங்க. எப்போ உங்கள் ஆத்மா தூய்மையான பிறகு உடம்பு தூய்மையாக கிடைக்கும். எப்படி தூய்மையாக வருது? பாபா நினைவிலே இருந்தால் மட்டும்தான் தூய்மையாக முடியும். எப்படி தங்கம் தூய்மையாக இருந்தால் அதில் செய்கிற நகையும் தூய்மையாக இருக்குதோ, அந்த மாதிரி தான் ஆத்மா தூய்மையாக இருந்தால் அது எடுக்கிற உடலும் தூய்மையாக, ஆரோக்கியமானதாக, அழகானதாக இருக்கும். ஆனால் தங்கத்தில் கலப்படம் சேர்க்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஆத்மாவிலையும் அழுக்கு சேர்ந்துடுச்சு. குழந்தைங்க புத்தியில் சிருஷ்டியின் முதல் இடைக்கடை சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் நாராயணனாக இருந்தவன் தான் நாராயணனாக ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் கலியுகத்தின் குணத்தை மறப்பீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலியுகத்தின் சுபாவத்தை வெளிப்படுத்தாமல் தெய்வீக சுபாவத்தை மட்டுமே வெளிப்படுத்துவீங்க. ஆனால் பாவம் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல. ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு இதுவும் தெரியாது அதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்?
ரிஷி முனிவர்களை விடுங்க, லக்ஷ்மி நாராயணனே ஒரு வேளை நீங்கள் கேட்டிருந்தாலும் அவங்களும் எங்களுக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. படைப்பவரை பற்றியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கேள்வியை அவங்கக்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. யார் கேட்கறது? அதனால் குருமார்களை நாம் இந்த கேள்வியை கேட்குறோம். நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தலையை உடச்சிக்கிறீங்க. பேசி பேசி தொண்டையில் புண்ணு வந்துடுது. இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஸோ கடவுளை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க கிட்டத்தான் பாபா பேசுகிறார். தேவையில்லாமல் மற்றவர்கள்கிட்ட பேசி தன்னுடைய தலையை உடச்சிக்க மாட்டார். நாம் கூட அப்படி தான் பண்ணணும், யுக்தியாக பண்ணணும் இல்லையா? ஸோ இனிமையான முரளி கொடுத்த இனிமையான பாபாவுக்கு அன்பான காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். சேவையை முடித்தவுடன் அப்படியே உங்கள் போதையில் மூழ்கிடுங்க. வீண் விஷயங்களில் பேசவோ கேட்கவோ செய்யாதீங்க, நினைக்க கூட செய்யாதீங்க. ஒரு தந்தையுடைய உயர்ந்த மகா வாக்கியங்கள் மட்டும் உங்களுடைய புத்தியில் நிரம்பி இருக்கணும். அவரை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. நிரந்தரமாக சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா படைப்பவர் மற்றும் படைப்புடைய ஞானம் உங்கள் புத்தியில் நிரந்தரமாக சுற்றிட்டு இருக்கணும். அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் உங்களால் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியும். வேறு எதை பற்றிய சிந்தனையும் வேண்டாம். அது உங்களுடைய சந்தோஷத்துக்கு எதிரி. அதனால் இந்த நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பாகத்தை மிக உயர்ந்ததாக நடியுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல் வரதானம். நான் என்ற உணர்வை பாபா என்ற வார்த்தையில் மூழ்கடித்து விடுங்கள். பிறகு நிரந்தரமான சகஜயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைக்கு ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபாவுடைய அன்பு இருக்குதோ, ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபா 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 அப்படிங்கிற வார்த்தை தான் வந்துட்டு இருக்குதோ, அவங்க யோகத்தில் இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கவே தேவையில்லை. ஏன்னா நாடி நரம்பெல்லாம் பாபான்னுவாங்களே அப்படி இருக்குது. ஸோ அவங்க நினைவில் இருக்கிறாங்கன்றதுக்கான நிரூபணம் என்ன தெரியுமா? நான் அப்படிங்கிற வார்த்தை ஒருபொழுதும் அவங்க உதட்டிலிருந்தே வராதுன்றார். பாபா செஞ்சார் பாபா செஞ்சார் பாபா செஞ்சார், சமைச்சு முடிச்சுட்டு ஆஹா பாபா எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கார் இப்படி தான் தோணுமே தவிர நான் சூப்பராக பண்ணியிருக்கிறேன்ற வார்த்தை வராது. சேவைன்னா சூப்பராக பாபா பண்ணார், நான் எவ்வளோ சூப்பராக சேவை செஞ்சேன் அப்படி வராது. பாபா பண்ணார் தான் வரும். ஸோ நான் அப்படிங்கிறது ஃபுல்லாக பாபான்ற அந்த வார்த்தையில் உள்ளடங்கி போயிடுச்சு. பாபா தான் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கிறார். அனைத்துக்கும் ஆதாரமான முதுகெலும்பாக இருக்கிறது பாபா, உங்களுக்கு தூண்டுதல் கொடுக்கறது பாபா, உங்கள் கூடவே இருக்கிறது பாபா. அப்படி திரும்புகிற பக்கமெல்லாம் பாபா தான் தெரிகிறார். எங்கெங்கு காணினம் ஜோதியடான்னு வருமே அந்த மாதிரி பாபா ஜோதி தான் தெரியுது. உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே சாப்பிடுவேன், உன் கூடவே நடப்பேன், உன் கூடவே சுற்றி திரிவேன். எப்போ இந்த எண்ணம் உங்களுடைய ரூபத்தில் வெளிப்படையாக தெரியுதோ அப்போ தான் நீங்கள் சகஜ யோகின்னு சொல்ல முடியுன்றார்.
இல்லையா, பாபாவோடவே இருக்கிறோம், பாபா கூட சாப்பிட்றேன், அந்த உணர்வு, அந்த அந்த சந்தோஷம் இல்லையா. உண்மையிலே இப்போ ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை கூடவே சுற்றுறது, அந்த குழந்தை கூடவே சாப்பிட்றது எப்படி இருக்கும், அந்த மாதிரி உயிரோட்டமாக பாபா கூட இருக்கிறது உங்களுக்கு வெளிப்பட்ட ரூபத்தில் அந்த நினைவு இருக்கிறதுக்கு பேர் தான் சகஜ யோகம்ன்றார். நான் பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா ஸ்லோகன். ஸோ வரதானத்துடைய தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். அங்கே நான்ன்ற வார்த்தையே வராதுன்னாரு இல்லையா. ஏன்னா நான் நான் அப்படின்னு நீங்கள் எப்போ சொன்னாலும் மாயான்ற பூனையை கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம்ன்றார் இல்லையா. பூனை என்ன சொல்ல, மியாவ் மியாவ்னு. ஸோ ஹிந்தியில் மே நான். ஸோ அதனால் நான் அப்படின்னும்போது மியாவ் மியாவ்னு அது வந்துடுது. மேன்னும் போதே மியாவ் வந்துடுதுன்றார், மாயான்ற பூனை வந்துடுதுன்றார். ஸோ அந்த பூனையை விரட்டுறதுக்கு பாபான்னு சொல்லுங்க. பாபா பாபா பாபான்னு சொன்னால் அந்த மாயான்ற பூனை ஓடி போயிடும். ஸோ எந்த நேரம் நேற்று முரளிலே பாபா பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நினைவு நிலைச்சிடும்னார். ஸோ இன்றைக்கும் பாபா மெயினாக அதை தான் சொல்கிறார். ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.